பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாவும் கோமதியும் ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்க்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு எள்ளி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி போய் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உன் மாமா கூட போய் இருந்தா கண்டிப்பாக எனக்கு இளநீ வேணால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. என்ன கேட்கறனோ அதுக்கு ஏதாவது ஒன்று காரணம் சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்படி எல்லாத்தையும் ப்ராக் பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற பாக்கியம் உன் கூடயோ இல்லை ராஜ் கூடயோ போனால் மட்டும்தான் எனக்கு இது எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மாமா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாருல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். கோமதி இருந்துட்டு அவராவது என்னை மிஸ் பண்ணுறதாவது தொலைஞ்சதே நினச்சி அவர் சந்தோஷமாக இருந்திருப்பாரு அப்படின்ற வகை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை காலையிலேருந்து காணோம், வீட்டில் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறீங்க, அத்தையை காணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நான் ஆஃபீஸில் இருந்தேன், அம்மாச்சி ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டுக்கு பார்த்தா எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காலையில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடியாச்சு, வேறு வழி இல்லைன்னு நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறீங்களா? ஆமாம் மீனா, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அதனால தான் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா, அம்மாவை காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடனா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் வந்து பேசிக்கிறேன், கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததாக கதிர் வராங்க. அன்னிக்கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன், சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு யாரடி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை காணுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக எல்லாருமே அங்கங்கே நீங்கள் போகிற இடம் போகாத இடம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்காங்க. நீங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது சொன்னீங்களா இல்லையா? கிளம்புற போது என் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அம்மாச்சி எங்கிட்ட பேசுகிற போது கூட நார்மலாக தான் பேசினாங்க, ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் காணன்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக பரபரப்பாக தேடிட்டு இருக்கலாம். ஆமாம், உங்கள் மாமா அவர் உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காராம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த கோமதி இல்லைனா மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் அந்த அருமை என்னன்னே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தேடிட்டோம், அதுக்கப்புறம் வேணா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க, முதல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. செந்திலும் கதிரும் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு, இதுக்கு மேலே அம்மாவை நம்ம எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் என்னென்னவீங்க, நாங்களாம் போனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் செத்து போடுவீங்க, அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு நாங்கள் முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மீனா நிற்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அண்ணி, அம்மாவை காணும் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஒரு பக்கமும் நம்ம ராஜு ஒரு பக்கமும் மீனாவை ஹப் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, சரி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவை காணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அமைதியாக இருன்னு வேற சொல்கிறேன், என்னத்த அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. பின்னாடியே நம்ம கோமதி நிற்கிறாங்க. கோமதியை பார்த்த உடனே எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதி இருந்துட்டு, நான் கோயிலுக்கு தாண்டா போயிட்டு வந்தேன், ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. போதுமா, எல்லாமே போதுமா, வீட்டில் நெஞ்சு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு பெரிய ட்ராமா, அது பத்தலைன்னு இப்போ காணாமல் போயிட்டான்னு பெரிய ட்ராமா, எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு நாள் பொழப்பே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே நம்ம கோமதி ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களுக்கு என்ன, ஒரு நாள் பொழப்ப போச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன, யார் எங்கே வேணால் போகட்டும், எனக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க, அந்த அவமானம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் யார்கிட்டையும் எதையும் சொல்லாமல் போயிட்டேன். அது மட்டும் இல்லை, ராஜியும் கதிரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க, அரசி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா, சரவணன் கடைக்கு கிளம்பி போயிட்டான், என்னை போய் யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "நீ பண்ணுறதெல்லாம் எதுவுமே தப்பு இல்ல. ஆமாங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அரசிக்கும், ராஜுக்கும், நம்ம கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான். அந்த நேரத்தில குடும்பம் முக்கியம்னு சொல்லிட்டு, அண்ணங்காரன் கௌரவம் என்ன ஆகும்னு சொல்லி அவங்க பக்கம் யோசிச்சேனே தவிர, உங்க பக்கம் நான் சொல்லி புரிய வச்சுக்கலாம். உங்க மேல நான் பலத்த நம்பிக்கை வச்சேன். ஆனா, உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எதுலயும் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லியிருப்பீங்க. பொறுமையா இருந்திருந்தா, என் அண்ணன் பொண்ணு உயிரோட இருந்திருக்க முடியுமா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, எல்லாருமே உங்கள கல்யாணம் பண்ணதுல நான் என்னத்த பண்ணிட்டேன்? நீங்க மேல வெள்ளக்காக்கா பறக்குது பாருன்னு சொல்லியிருந்தாலயும், ஆமான்னு தான் நாங்க மண்டியாட்டியிருக்கணும். உங்களுக்கு யார் ஆமாஞ்சாமி போடுறாங்களோ, அவங்க மட்டும் தான் உங்களுக்கு நல்லவங்களா தெரிஞ்சிருப்பாங்க. உங்கள மீறி யாராவது ஒரு ஒரு விஷயம் எதிரா பண்ணிட்டா போதும். அவங்க எதிரி ஆயிருவாங்க. பேசாம நின்றுவீங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவால்ல. அப்படின்ற மாரி கோமதி இருந்துட்டு, செந்தில் பேசின எல்லா டாபிக்கும் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு, "கோமதி கொஞ்ச நேரம் பொறுமை இருடி. என்னத்தம்மா பொறுமையா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னவா நான் தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணதான். சொல்லாம மறைச்சதான். அதுக்காக இவங்க இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? இவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் தான் தேவை. யார் எப்படி போனா என்ன இவருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.